பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதான் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தெரிந்த வார்த்தை ரூத்தின் சரித்திரம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அப்படி கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்ம இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு அர்த்தமாக தியானித்தோமையானால் கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் முடியும் மட்டும் ரூத் என்ன பண்ணினான்? போவாசின் வேலைக்காரிகளோட வேலை செய்துவிட்டு பிற்பாடு தன் மாமியின் இடத்தில் வந்து தங்கி இருந்தாள். இதன் பிற்பாடு ரூத்தின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். போவாஸ் அவளை தன்னுடையவளாக ஏற்றுக்கொண்டார். அவள் எதிர்காலம் மகிமையா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியான சந்ததியில அந்த வம்ச வரலாறுல இவள் பெயரும் எழுதப்படும்படியாய் கர்த்தர் இவளுக்கு கிருபை செய்தார். ஒரு மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீயாக ரூத் மாறினாள். அவள் வாழ்க்கை சரித்திரமாக மாறினது. வேதத்திலே ரூத்தின் சரித்திரம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட மேன்மையான நன்மைகள் ரூத்தின் வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பதாக ஒரு நாட்கள் ரூத்தின் வாழ்க்கையில் இருந்தது. அதுதான் வேதனை, நெருக்கம், இல்லாமை, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த கோதுமை அறுப்பு வார்கோதுமை அறுப்பு முடிந்த பிற்பாடு போவாஸ் களத்திலே வார்கோதுமை தூற்றும் பொழுதுதான் ரூத் போவாஸின் பாதத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். போவாஸ் அவளை ஏற்றுக்கொள்கிறான். இதை தியானிக்கும் பொழுது ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் காண்பித்து தந்த சத்தியம்தான் இவள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வெளிப்படும்படியான ஒரு காலம் வருவதற்கு முன்பதாக ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதித்திருந்தார். அதுதான் வேதனையின் காலம், துன்பத்தின் காலம். ஆனா அந்த காலம் அவளை சேதப்படுத்தவில்லை. அந்த காலம் அவளை உருவாக்கினது. வார்கோதுமை அறுப்பு, கோதுமை அறுப்பு, இந்த 2 காலங்களும் ரூத்தின் வாழ்க்கையில் எப்படி இருந்தது தெரியுமா? அது வேதனையால் இல்லாமல் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையா இருந்தது. எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா எப்பொழுது இந்த கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் முடிந்ததோ அதன் பிற்பாடு ரூத்தின் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நன்மையான காரியங்கள். தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இப்பொழுது நாம் இருக்கிற நிலை, கோதுமை அறுப்பு வார்கோதுமை அறுப்பு நடக்கும் பொழுது ரூத்தின் வாழ்க்கை இருந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமை, நெருக்கம், பிரச்சனை, எல்லா விதமான போராட்டம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் கோதுமை அறுப்பு முடியும், வார்கோதுமை அறுப்பு முடியும். அதன் பிற்பாடு நமக்கு என ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நாம் சுதந்திரிக்கும்படியா நமக்கு கிருபை செய்வார். ஒரு மகிமையான எதிர்காலமாக நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ரூத்திற்கு செய்தாரியானால் நமக்கும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்வது என்ன தெரியுமா? இப்பொழுது நீ இருக்கிற இந்த காலம் முடிய, இந்த அறுப்பு காலம் முடிய நீ காத்திரு. இது முடிந்த உடனே கர்த்தர் நியமித்த ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தம், நன்மைகள் அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப அது முடியாத வரை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, எப்படி ரூத் போவாசின் வேலைக்காரிகளோட வேலை செய்து அவள் மாமியின் இடத்தில் தங்கினாளோ அதே போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்பொழுது அனுமதித்திருக்கிற அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு உனக்கு கர்த்தர் தந்த அந்த வேலையை, கர்த்தரால் தரப்பட்ட வேலையை நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கா செய்யணும். உனக்கு தங்கி இருக்கும்படியாக கர்த்தர் தந்த அந்த அனுகூலங்களை நீ பயன்படுத்திக் கொள்ளணும். இப்பொழுது இருக்கிற நிலைமை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீங்க தந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காரு. ராஜாவுடைய அபிஷேகத்தை தான் சாமுவேலை கொண்டு கர்த்தர் தாவீதின் தலையில ஊற்றினான். ஆனா அதன் பிற்பாடு தாவீது ராஜாவாகிறது வரைக்கும் அவன் கர்த்தரால் புடமிடப்பட்டான். வனாந்தரமாக உயிருக்கு தப்பி ஓடினான். ஒரு நெருக்கமான கண்ணீரின் பாதை பள்ளத்தாக்கு. ஆனா தாவீதோ கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் நிச்சயமாக தன்னுடைய வார்த்தை இதனுடைய ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவார், எனக்கின ஒரு நன்மையான காலத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்ததுனால தாவீது என்ன பண்ணல? அழுகையின் பள்ளத்தாக்கிலே முடங்கி போகல. அவன் அதை உருவ நடந்து கடந்தான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தான். அவன் வாழ்க்கையில கர்த்தர் நியமித்திருந்த அறுப்பு காலம் அது முடிந்த உடனே அவனுக்கென ஒரு நன்மை நாட்கள் அது துவங்கினது. கர்த்தரால் துவங்கப்பட்ட நன்மை நாட்கள் நித்தியமா இருந்தது. இம்மையிலும் மறுமையிலும் அது நித்தியமாய் தொடர்கிறதா இருந்தது. இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும், இதே போலதான் யோசேப்பின் வாழ்க்கையிலும், இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும்
இப்பொழுது நாம் சந்திக்கிற இந்த சூழ்நிலை முடியும்படியான ஒரு நாட்களை கர்த்தர் நியமித்திருப்பார். இது நிரந்தரம் அல்ல. அழுகையின் பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல. உபத்திரவத்தின் குகை நிரந்தரம் அல்ல. இது முடியும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருப்பார். இதன் பிற்பாடு நமக்கு என கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையுள்ள எதிர்காலத்தை எப்படி தாவீதுக்கு, யோசேப்புக்கு, ரூத்திற்கு கர்த்தர் செய்தாரோ இதே போல தேசங்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதை செய்து முடிப்பார். நமக்கு நாம் வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கும்படியாக கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கர்த்தரால் துவங்கப்பட்ட மகிமையான எதிர்காலம் இம்மையிலும் மறுமையிலும் தொடர்கிறதா இருக்கும். கர்த்தர் வந்து அழைத்து செல்லும் நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை இம்மையில் நிறைவேற்றி அதன் பிற்பாடு மறுமையில நித்திய ஜீவனை கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேசங்களாகி நாம் இதே வந்துள்ளார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தர் நியமித்த காலம் வரும் வரைக்கும் காத்திருந்து நமக்கே நாம் வைத்திருக்கிற மகிமையுள்ள எதிர்காலத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தேசங்களாகி நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? ரூத்தை போல நாம் நம்மை முழுமையாக கத்திரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு எடுத்துவாராக. கத்திரை பரிசு நாம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தமாவும் பெற அழைத்து படுத்துவோம். ஆமென்.